ஜிகே சஹானா ரெடி ஆயிட்டால பாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னால ரூம்குள்ள போய் கதவை சாத்தினவன் இன்னும் வெளில வரல. நேரமாச்சு. விநாயகர் கோயில்ல பூஜைக்கு ரெடியா இருப்பாங்க. நான் 2 தடவை கதவை தட்டி பார்த்துட்டேன். நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. சஹானா சஹானா வரேன்பா. கோயில்ல எல்லாரும் வந்திருப்பாங்கம்மா. ஐயரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு நான் தானே விஐபி, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். விநாயகர் எனக்காக வெயிட் பண்ண மாட்டாரா என்ன? தமிழ்நாடுல அவங்க பேச்சுலர்னு சொல்லிருக்காங்க, அதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? சிவஞான அண்ணன் சொன்னது ரொம்ப கரெக்டுமா. நீ எங்க அம்மா மாதிரியே இருக்க. சஹானா கொள்ள அழகா இருக்கு. தேங்க்யூ. கேசஸ் பேசாம இவளை நம்மளே வச்சுக்கலாமா? எனக்கும் அப்படித்தான் தோணுது. நல்லா இருக்கே கதை. அப்போ சஹானா வேண்டியதில்ல, கட்டிருக்க புடவை காத்தா சஹானா வேணும்னு தோணுது இல்லையா? ஒரு குட்டி ராஜகுமாரி மாதிரி இருக்கிற ஒண்ண அவ்வளவு சுலபமா அடாப்ஷன் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் தேவையான்னு கூட ஒரு கேள்வி மனசுல இருக்கதானே செய்யும். அப்போ இந்து அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்கள ஏமாத்த மாட்டேம்மா. இவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல முரண்டு பிடிப்பேனா? மனசார தத்து கொடுக்க போறேன். மனசாரங்கிறது மட்டும் ஃபுல்லா மனசார இல்ல. இனிமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் உங்களை யார் விடுறா? மாட்டேன்னு சொல்றேன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? தத்து கித்தெல்லாம் வேண்டான்னு நானே இந்து அம்மா வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். சும்மா சொன்னேம்மா. வாக்கு கொடுத்துட்டு அப்பா அப்படி எல்லாம் செய்வேனா? சரிப்பா, இப்போ நான் மட்டும் போய் இந்து அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். மகாவிஷ்ணு கோயில்ல போய் நின்றாதீங்க, விநாயகர் கோயில். சரிப்பா, கரெக்டா மகாவிஷ்ணு கோயிலுக்கு வந்துடுறேன். பாத்தியா, இப்பதானே சொன்னேன் விநாயகர் கோயில். அப்புறம் எதுக்கு மகாவிஷ்ணு கோயில்னு சொன்னீங்க? முதல்லயே விநாயகர் கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த குழப்பம் வந்திருக்காதுல்ல. இப்படிதான் பல பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. போருண்டா கண்ணு, பாடம் நடத்தினது. சீக்கிரம் வந்துரு. சரி, இந்து அம்மாவை ஒரு அசத்த அசத்திட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி போற? நான் லிஃப்ட் கேட்டா 100 பேருங்க லிஃப்ட் கொடுப்பானுங்க.
புடவை எனக்கு நல்லா இருக்கா? ம். என்ன வெறும்னு கொட்டுறீங்க? அப்படியே வாரி அணைச்சி வாடி செல்லோன்னு உச்சி மூந்து பாராட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஏம்மா புடவை கட்டினது பிடிக்கலையா? ரொம்ப பெரிய பொம்பளையா தெரியலனா? இவ்வளோ பெரிய பொண்ணை எதுக்கு தத்தெடுக்கணும்னு தோணுதா? ம். ஆசையறக்கி ஆசையறக்கி உன்மேல் ஆசை கொண்டேன். அமிலம் பாதி அமுதம் பாதி ஒன்றாய் உன்னில் கண்டேன். என்னம்மா யோசனை? ஒன்றும் இல்ல இருக்கு. இப்போ எதுக்கு தத்தெடுக்கணும்னு தோணுதா அப்படின்னு கேட்டப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே சொல்லலையே. சொல்லியிருக்கணும். ஆசையறக்கி ஆசையறக்கி உன்மேல் ஆசை கொண்டேன். அமிலம் பாதி அமுதம் பாதி. என்னம்மா புது குழப்பம்? என்னமோ உள்ளுக்குள்ள உறுத்துது. எதை பத்தி? தப்பா கூட இருக்கலாம். அப்பாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டதா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. அப்பா இதை எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? சொல்ல முடியலமா. அப்போ இந்த தத்து வேண்டான்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல இல்ல அப்படின்னு இழுத்தா மாதிரி சொன்னாலே கொஞ்சம் ஆமா இருக்கலாமோன்னு தோணுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல என்னையே பிடிக்காம போச்சா? ச்சே, எல்லாம் ஏற்பாடும் செஞ்சு முடிச்ச பிறகு எதுக்காக இப்படி தயங்குறீங்க? எதுக்கு இந்த லைபிலிட்டின்னு தோணி போச்சா? சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா எனக்கு இந்த கண்ணீருக்கு அர்த்தம் புரியல. எல்லாரும் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சானா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுங்க. இந்த தத்து ஏற்பாடு உன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆசைகளை கனவுகளை அதை செதைச்சிடக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்மா. நீ கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத தூரத்துல இருந்து பார்த்தாலே எனக்கு போதும். கிட்ட வந்து இந்த உறவை ஏற்படுத்தி. அம்மா, நீங்க எதை நினைச்சு சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் எத்தனை காலம் நம்மளோட இருக்க போறான்னு ஒருவேளை தயங்குறீங்களா? ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையை பத்தி எந்த தீர்மானமும் இல்லை. எனக்குள்ள கனவுகள் இல்லை, காதல் இல்லை, ஆசை இல்லை, எதிர்காலத்தை பத்தி எந்த திட்டமும் இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தாம்மா. இந்து அம்மாவுக்கு நான் மகளா போகணும். எனக்கான வாழ்க்கை, என்னோட எதிர்காலம், என் ஆண் துணை, இது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்ககிட்ட தாம்மா இருக்கு. பயப்படாதீங்க, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வாங்க. அப்பா கிளம்பிட்டோம்ப்பா. அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க.
இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்கன்னா வரணும். ஹலோ அப்பா. ம். அக்காவை பிடிச்சவங்க கையில கொடுத்தாங்களே, ஏன் அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சீ இல்லடா, சஹனா இனிமே இந்து அம்மாவோட பொண்ணு. அப்பா அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன யாருக்கு தத்து கொடுக்க போறீங்க? கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா உடனே சிரிச்சிடுறீங்க. பெரியவங்க கிட்ட இதுவே ப்ராப்ளமா இருக்கு. வாங்க. அப்பா, அடாப்ஷன்ல எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ். நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குது. தத்துங்கிறது சாதாரண இல்லம்மா. அதுக்கு ஆண்டவன் கொடுத்த லீகல் சாங்ஷன் தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். இருங்க, எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். பரவாயில்ல. நோ நோ ப்ளீஸ். சஹனா, டயர்டா இருந்தா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோயே. ஏன் அப்பா மடியில படுத்தா பொறாமையா இருக்கா? பொறாம இல்ல தாயே, படுத்துக்கோ. நீ படுத்துக்கடா, அவ கிடக்கா. உங்க பொண்ணு முன்னாடி நான் அவ்வளவு இலக்கரமா போயிட்டேனா? வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். என்ன சஹானா தூங்கிட்டாளா? ராத்திரி பூரா அவ தூங்கல. கோயில்ல வேற நேரம் ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிட்டா. இந்து மேடம், இன்னில இருந்து சஹானா உங்க பொண்ணு. உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல, எப்படி பாத்துக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். வாங்க போலாம். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கும். இப்பவே பாத்துக்கணுமா? வாங்க. மத்தியானம் லஞ்ச் எல்லாம் அமக்களமா ஜிகே ஏற்பாடு பண்ணிருக்கா. நான் வெஜிடேரியனே கலக்காத பியூர் வெஜிடேரியன். கரெக்டா 1 மணிக்கு 2 பேரும் வந்துருங்க. ஓகே, வரோம். வாங்க. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார்
பொன்னார் செய்த வண்ண சீறு தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சீறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ ஓதக்கடலின் ஒளி முத்தினாரமும் சாதிப்பவளமும் சந்தச்சரிவளையும் மாதக்கவென்று வருணன் விடு தந்தான் சோதி சுடர் மூடியாய் தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ